வணக்கம் moneyshopdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் Excel-VBA ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரோடு தான் பார்த்தோம். ப்ரொசீஜருக்குள்ளே கோடு எழுதணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்த்த மாதிரி பார்த்தோம். ஸோ இது அடுத்த ஸ்டெப்பாக ப்ரொசீஜர்லேயே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிற மாதிரி கான்செப்ட்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே சப்பு டிஸ்பிளே, இங்கே டிஸ்பிளேங்கிறது ப்ரொசீஜரோட நேமு. நமக்கு ஏற்கனவே தெரியும், சப்புன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா எண்டு சப் அப்படின்றது ப்ரொசீஜர் முடியும். இங்கே நம்மளோட ரீசனபிள் நேம் என்னவோ அதை நான் இங்கே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அது ப்ரொசீஜரோட நேம். இந்த கேப்பில் தான் நம்ம கோடு எழுத போகிறோம். இது ஓகே. ப்ரொசீஜர் இன்னொரு மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இன்செட்டில் போய்ட்டு இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னாலும் ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணலாம். இங்கே நேம் என்ன நேமோ அங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். ஷோ அப்படின்றது இங்கே ப்ரொசீஜரோட நேமு. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தா க்ரியேட் ஆகிரும். பட் இங்கே கீழேயும் பார்த்துக்கணும், டைப் கம்பல்சரியாக சப்புன்னு இருந்தால் தான் ப்ரொசீஜர் க்ரியேட் ஆகும். ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி இந்த டீட்டெயில்ஸ் பின்னாடி பார்ப்போம். ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இங்கே ஸ்கோப்புன்னு இருக்குது பாருங்க, இது பப்ளிக் ப்ரைவேட். இது பப்ளிக் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ நான் மாடியூல் ஒரு 2-3 மாடியூல் கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட வசதிக்காக. பட் அப்போ ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலுக்கு இந்த ப்ரொசீஜரை அக்சஸ் பண்ண வேணும் அப்படின்னா நான் பப்ளிக் கொடுத்துக்கலாம். இல்லை இது இங்கே மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ப்ரைவேட் கொடுத்துக்கலாம். இப்போ பப்ளிக் கொடுத்து ஓகே கொடுத்தனா இங்கே பப்ளிக் சப் ஷோ அப்படின்ற மாதிரி இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ப்ரைவேட்டாக இருக்கும். பட் இது இருக்குது, பப்ளிக்னு இருக்குது, அதனால் இது பப்ளிக் ப்ரொசீஜராக இருக்கும். ரைட், இந்த கேப்பில் தான் நம்மளோட கோட் எழுத போகிறோம். ரைட், இப்போ இதில் நான் மெசேஜ் பாக்ஸில் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே மெசேஜ் பாக்ஸில் நம்ம இங்கேயே க்ரியேட் பண்ண ஒரு இது ரெண்டு ஒன்று தான். எப்படி க்ரியேட் பண்ணாலும் ஒன்று தான், எப்படி க்ரியேட் பண்ணாலும் ஒன்று தான். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஹாய் அப்படின்னு சொல்லி வருது. இதை நான் இதில் மவுஸை அதை இந்த கேப்பில் வச்சுக்கிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஹலோ அப்படின்ட்டு வருது. பட் வெளியில் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இப்போ 2 ப்ரொசீஜர் நேமும் கேட்குது. அப்போ நான் அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ரன் கொடுத்தேன்னா ஸோ அந்த பர்டிகுலர் இதில் என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ இந்த ப்ரொசீஜரில் இந்த ப்ராக்கெட் என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டு கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்குள்ளே நான் ஹலோவுக்கு அப்புறம் ஒரு நேம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே ப்ரெசென்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த நேமை இங்கே பாஸ் பண்ணுறேன். எப்படின்னா நேம் ஆஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா கேரக்டர் செட் இருக்கணும். ஸோ அதனால் நேம் ஆஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது ஆக்சுவலாக என்னென்னா நேமுக்கு முன்னாடி பை வேல், இது ஆக்சுவலாக வேல்யூ பாஸ் பண்ணுறோம், அதனால் பை வேல் பை ரெஃப்னு இருக்கும். ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். பட் இந்த பை வேல் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இங்கே வேல்யூவாக தான் எடுத்துக்கும். அதனால் நோ ப்ராப்ளம், இங்கே நேம் ஆஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னே கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ நான் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா டிஸ்பிளே மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஷோவே இங்கே இல்லை. ஓகேவா? ஜென்ரலாக ப்ரொசீஜரில் பராமீட்டர் இல்லாமல் இருந்தால், பராமீட்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குற இந்த மாதிரி கான்செப்ட் இல்லாமல் இருந்ததுன்னா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதைத்தான் நம்ம மேக்ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ப்ரொசீஜர் வித்தவுட் பராமீட்டராக இருந்தால் அதை மேக்ரோன்னு சொல்லலாம். பட் இது அப்படி இல்லை. ஓகே, இது ஜஸ்ட் ப்ரொசீஜர் வித் பராமீட்டர், அவ்வளோதான். ஸோ இது அப்போ எதுக்கு, இது தேவையா நமக்கு, இது தேவையே இல்லையே, இது எதுக்கு, அது எக்ஸிக்யூட்டே ஆகாது அப்படின்னா தேவை தான். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஏற்கனவே எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, டிஸ்பிளே மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொசீஜரில் இந்த ஷோவை கால் பண்ணி விடலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, இப்போ ஷோ பக்கத்துலேயே அந்த என்ன நேம் கொடுக்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய நேம் கொடுக்குறேன் மணிகண்டன் அப்படின்ட்டு. இப்போ ஷோ பக்கத்தில் மணிகண்டன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மெத்தடில் என்ன எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை இங்கே கால் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது தான். இந்த இடத்துல நேமு மணிகண்டன் அப்படின்னு இருக்குது. இந்த மணிகண்டன் இந்த நேமில் அசைன் ஆகும். அப்போ ஹலோ மணிகண்டன் அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டிஸ்பிளேயில் வச்சு ஹாய், அடுத்தது ஹலோ மணிகண்டன் அப்படின்னு இருக்கு. ஸோ மேலே இருக்க மெசேஜுக்கு ஹாய், கீழே இருக்கிறது ஹலோ. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஹாய், அடுத்து ஹலோ மணிகண்டன். ரைட், இப்போ நான் ஒரு சிங்கிள் பராமீட்டர் மட்டும் இல்லை, ஸோ மல்டிபிள் பராமீட்டர்ஸும் கொடுத்துக்க முடியும். இப்போ நேமுக்கு பதிலாக ஸோ நேமு அது ஓகே இருக்கட்டும், கமா ஃபாதர் நேம் ஸ்ட்ரிங் அப்படின்னு, ஃபாதர் நேம் ஆஸ் ஸ்ட்ரிங்கு. இப்போ நம்மளோட ஃபுல் நேம் ஜென்ரலாக இப்போ தமிழ்நாடு இதுபடி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் எப்படி போடுவோன்னா இதோட ஃபஸ்ட்டு நேமு அதுக்கப்புறம் அப்படி போடுற மாதிரி போடுவோம். இப்போ ஹலோ இந்த இடத்துல
நான் என்ன கொடுக்குறேன், left of father name அப்படின்னு கொடுக்குறேன். left of father name. அடுத்தது என்ன, ஒரு புள்ளி வைப்போம். ஸோ ஆம்பர்சென்ட் டாட்டு ஆம்பர்சென்ட். ஸோ ஆம்பர்சென்ட் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு, கன்கார்டினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லாஜிக். ஹலோ லெஃப்ட்டில், ஃபாதரோட லெஃப்ட்டு, அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், லெஃப்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுக்கணும், அதனால் 1. ஓகே, இப்போ ஹலோ பர்டிகுலராக ஒரு இது ஃபாதர் நேம் கொடுத்துட்டோன்னா அது வித் இனிஷியலோட வரும். ஸோ அவுட்புட்டை பார்த்தா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நேம் ஓகே, செகண்ட் வந்து நான் என்ன கொடுக்குறேன், ஸோ அப்பா பேர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் டிஸ்பிளேல வச்சு. ஹாய் ஃபஸ்ட்டு அது ஓகே, அது மெசேஜ் பாக்ஸில் அதில் இருக்குது ஹலோ கே மணிகண்டன் அப்படின்னு. ஸோ கிருஷ்ணனில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் எடுக்கிறதுக்காக இங்கே என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட்டு ஃபாதர் நேம். ஏற்கனவே இந்த லெஃப்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ ஹலோ இந்த கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு அந்த லாஜிக்கும் பார்த்துட்டோம். பட் நான் இந்த ஷோவை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஷோவில் இருக்கிற நேமு ஃபாதர் நேம், ஸோ இது ரெண்டையுமே நான் பாஸ் பண்ணுறேன். மணிகண்டன் வந்து நேமுக்கு அசைன் ஆகும், ஃபாதர் நேம் வந்து, ஸோ கிருஷ்ணன் வந்து ஃபாதர் நேமுக்கு அசைன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹலோ இதில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்துகிட்டு டாட் இடையில வச்சுட்டு அதுக்கப்புறம் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்கார்டினேட் ஆகி வரும். ஓகே, இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ இதே வந்துட்டு நம்ம ஷோ மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், பப்ளிக் சப் அடிஷன். இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், நம்பர் 1 as integer, கமா நம்பர் 2 as integer, 2 நம்பர். ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இதை ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். இதில் நம்பர் 1 + நம்பர் 2. இப்போ நான் 2 நம்பர் கொடுக்குறேன், அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி இங்கே வந்து மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகணும். இதையும் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கமெண்ட் பண்ணுறேன், மேலே இருக்கிற இந்த 2 மெசேஜ் பாக்ஸையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இங்கே அடிஷன் பக்கத்துலேயே நமக்கு இந்த இன்டெலிஜென்ஸும் என்ன கான்செப்ட்னு காமிக்குது. நம்பர் 1 as integer, நம்பர் 2 as integer. இதுதான் நம்மளோட இங்கே கொடுக்க வேண்டிய கான்செப்ட் அப்படின்றதையும் நமக்கு ஷோ ஆகுது. 23, 45 ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டாக சொல்ல போகுது 68. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த மெத்தடை இங்கே கால் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஜென்ரலாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே டிஸ்பிளே ப்ராக்கெட்டில் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த மேக்ரோ அப்படின்னு சொல்ல முடியும். இதெல்லாமே மேக்ரோ கிடையாது, இதெல்லாமே ப்ரொசீஜர் வித் பேராமீட்டர். இதை வந்து ஒரு மேக்ரோ மெத்தடில் கால் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். நான் மெத்தட்னு சொல்கிறேன். ஓகே, ப்ரொசீஜர் நோ ப்ராப்ளம். ரைட், இப்போ இதை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க. ஸோ கால் அப்படின்ற மாதிரி சில பேர் கொடுத்துருப்பாங்க, இந்த கோடை வச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கால் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இங்கே ப்ராக்கெட் இப்படி போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ஓகே. இப்போ கால் அடிஷன், ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரைட் ரைட். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வேலை இன்னொரு மெத்தட், பப்ளிக் சப் ஷோங்கிற, ஓகே ஷோ 1, ஏற்கனவே ஷோ இருக்குது, ஷோ 1ங்கிற ஒரு மெத்தட். பட் இதில் வந்து எம்டியாக இருக்குது. ஓகே, நான் எதுவும் கொடுக்கல. ஸோ மெசேஜ் பாக்ஸில் நான் வந்துட்டு டெஸ்ட் அப்படின்றது ஒரு மெசேஜ் கண்டென்ட்டாக கொடுக்குறேன். இதை நான் வந்து இங்கே கால் பண்ணணும். ஓகே, நான் இந்த ஒரு மெத்தடை கால் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் ஷோ 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் போட்டக்கூடாது. ஸோ போட்டிங்கன்னா ஸோ அங்கே கண்டிப்பாக யாராவது தான் வரும். ஓகே, இப்போ வெறும் ஷோ 1 அப்படின்னு சொல்லி கால் பண்ணால் அதுக்கு அவுட்புட் வரும். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடுக்கு கால் ஷோ 1 அப்படிங்கிறப்ப இந்த மெத்தடை இங்கே கால் பண்ணும், அப்பையும் அவுட்புட் வரும். ஓகே, ரொம்ப கிளியர். இதில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா வெளியில் மவுஸ் வச்சுட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இந்த ஷோ 1 டைரெக்டாக நாம் ரன் பண்ண முடியும். ஏன்னா அதுலேயும் பராமீட்டர்ஸ் கிடையாது. டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பராமீட்டர்ஸ் கிடையாது. இந்த மாதிரி பராமீட்டர்ஸ் இல்லாத மேக்ரோ அப்படிம்பாங்க. பராமீட்டர்ஸ் இருந்ததுன்னா ப்ரொசீஜர் வித் பராமீட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். மிக்க நன்றி.